அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 22 புதன்கிழமை, வைகாசி 3ஆம் தேதி. வரக்கூடிய வைகாசி பௌர்ணமியில், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி பௌர்ணமி வருது. அந்த பௌர்ணமியில் காற்று திரும்பும். ஏன்னா இப்போது கத்திரி வெயிலோட கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதாவது இன்றைக்கி கத்திரி வெயில் 14 நாளில் இன்றைக்கி 10ஆவது நாள். காற்று மாறுறது தான் பட்டம் மாறுறதுன்னு சொல்லுவோம். இந்த வைகாசி பௌர்ணமியில் இந்த பட்டம் மாறுது. மேச ராசியில் தான் இந்த பட்டம் திரும்புறது நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு ராசியாக மீனம் வந்து, 2வது ராசியாக இப்போ மேசம் வந்திருக்கு. அந்த 2வது வைகாசி பௌர்ணமியில் இப்போ காற்று திரும்புது. இதை நம்ம வானத்தில் டெய்லி எப்படி கவனிக்கிறதுனா, மேகம் வந்து வடகிழக்குலேருந்து இப்போது தென்மேற்காக போயிட்டுருக்கு. இதையே நாம் இப்போ வந்து அதோட வேகம் கம்மியாக இருக்கும். இதுக்கு முதல்ல போன மாதமெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக நகர்ந்துட்டுருக்கோம். இப்போ வேகம் கம்மியாக மெதுவாக அப்புறம் நிற்கும், மறுபடியும் நகரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பௌர்ணமி முடிஞ்சோன்னா அது காற்று ஆப்போசிட்டில் திரும்பும். அப்போ பட்டம் விட்டோம்னா, இப்போல்லாம் பட்டம் விட்டோம்னா இப்படி பறக்கிறது. அந்தல பட்டம் பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து இப்படி பறக்கும். இதுதான் பட்டம் திரும்புதல் வைகாசி. ஏன்னா சமநாள் அந்த மார்ச் 20 இப்போ இருக்குது. பட்டம் திரும்புறது இப்போ வைகாசி பௌர்ணமியில் திரும்புது. அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, மேசராசி 30 டிகிரி போயிடுச்சுன்னா மறுபடியும் மீனராசிக்கு சூரியன் நகர்ந்துறதுனால மேசராசி 2வது ராசி ஆயிடுச்சு, மீனராசி முதல் ராசி ஆயிடுச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் கருவறை கொடிமரம். கருவறையிலிருந்து கொடிமரத்து வழியாக நம்ம வானத்தில் பார்த்தோம்னா வடக்கு ஃபஸ்ட்டு ராசியாக இப்போ மீனம் இருக்குது, 2வது ராசியாக மேசம் இருக்குது. அப்போது இந்த நிகழ்வை பார்க்குறக்காக தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கோயில், கொடிமரம், கருவறை தான் கொடுத்துருந்தாங்க. அது போக நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சூரியனோட ஓட்டம், சூரியனோட ஒரு பாத நகர்வு, அதாவது 3.33 டிகிரி நகர்வு தான் 247 ஆண்டுகள். இப்போ 247 ஆண்டுகளை வச்சு அந்த டிவைடட் பை 3.33 போட்டோம்னா 1 டிகிரி நகர்வு நமக்கு கிடச்சிரும். அது பார்த்தோம் 74.074. இப்போது இந்த ஆண்டு கணக்கை எப்படி வருஷ கணக்காக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 74.074ங்கிறது 1 டிகிரி சூரியனோட நகர்வு கணக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு 360 திதி. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ திதினா 370.37 திதி. அப்போ அந்த 370.37 திதி ஒரு வருஷம்னா 365 நாள். திதி கணக்கும் நம்மளுக்கு முன்னோர்கள் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ திதி 370.37ங்கிறது ஒரு வருஷ கணக்கு, ஒரு ஆண்டு கணக்கு 360 திதிங்கிறது ஒரு ஆண்டு. இப்போ இதில் இந்த 74.074ங்கிறது 1 டிகிரி சூரியன் நகர்வுனா அதையே பெருக்கல் 360 ஆண்டு கணக்குங்கிறப்போ பெருக்கல் 360 போட்டோம்னா இவ்வளவு திதி வருது. அந்த திதியை வச்சு 370.37 வருஷ கணக்கில் மாற்றணும்னா அப்படி பண்ணணும். அப்படி பண்ணணும்னா 72 வருஷங்கள் வருது. 74.074 ஆண்டுகள் இல்லாட்டி 72 வருஷங்கள். இப்போ இந்த 72 வருஷங்களை இன்ட்டு 3.333 போட்டோம்னா 240 வருஷங்கள் வரும். அப்போது சூரியனோட ஒரு பாத நகர்வுக்கு 247 ஆண்டுகள் இல்லாட்டி 240 வருஷங்கள். இப்போ இந்த 240 வருஷங்களை நம்ம 60 சுழலாண்டுகளை, ஏன்னா நம்ம 60 சுழலாண்டுகள் கணக்குங்கிறது அது தனி. அது வந்து ஒரு சுழலாண்டுனா 360 நாட்கள். அதனால் இந்த கணக்கு நம்ம மறுபடியும் சுழலாண்டு கணக்கை மறுபடியும் பார்ப்போம். ஏன்னா நான் முதல்ல நிறைய சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த பாகம் 9ல் இந்த கணக்கை நாம் பாகம் 10ல் விரிவாக பார்த்துருவோம். ஏன்னா 60 சுழலாண்டுகள் அப்படிங்கிற கணக்கு நம்மளோட கரண கணக்கு. ஏன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் நம்ம திருமால் நம்மளுக்கு வகுத்து கொடுத்த அந்த பஞ்சாங்கத்தில் கரணம்ங்கிறது சூரியனோட ஓட்டத்தை குறிக்கக்கூடிய அந்த கரணம். ஒரு கரணம்னா 60 சுழலாண்டுகள். அப்போது 60 சுழலாண்டுகள்னால் ஒரு சுழலாண்டுக்கு 360 நாட்கள். இது வேறு கணக்கு. 364 நாட்கள்ங்கிறது வேறு கணக்கு. 360 திதி 370.37ங்கிறதுல எல்லாமே சூரியன், பூமி, நிலா சுத்துக்களை ஒட்டி வரக்கூடிய கணக்குகள் தான். ஒன்றும் குழம்பவே வேண்டியதில்லை, ஈஸியாக இருக்கும். நம்மளோட விண்ணியல் கணக்குகள் இந்த தமிழ் எழுத்துக்களுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி திருக்குறளோட 1330 அப்படிங்கிற அந்த கணக்கு சூரியனோட 18 டிகிரி நகர்வு 1333.33 டிவைடட் பை 74.074
அப்படிங்கிற ஆண்டு கணக்கில் நம்ம மாற்றினா 18 டிகிரி நகர்வு. அப்போ இந்த 18 டிகிரி நகர்ந்துச்சுன்னா சூரியன் ஒரு வீடு நகர்வு எதுன்னா கருமையம். ஏன்னா கருமையம்னு நம்மளை பின்னால் இழுத்துட்டு போகுது சூரியனோட இயக்கிறதே கருமையம்தான். அந்த சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த சூரியன் ஒரு பாத நகர்வுக்கு 247 ஆண்டுகள் ஆகுது. 18 டிகிரி நகர்வு 1333 ஆண்டுகள். இந்த 18 டிகிரி இந்த கணக்கை தான் நம்ம மெய்யெழுத்தாக வச்சுருக்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் 247 எழுத்துக்களில் 18 அப்படிங்கிற அந்த கணக்கு, அதாவது மெய் எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்கள் எதை அடிப்படையாக வச்சாங்கன்னா இந்த சூரிய நகர்வோட அடிப்படை ஒரு வீடு கருமைய நகர்வு. அப்போ ஒரு வீடு கருமைய நகர்வுக்கு 2 டிகிரி நகரும். 666.66 ஆண்டுகள் ஒரு டிகிரி கருமைய நகர்வுக்கு ஆகக்கூடிய காலம். அப்போது 2 டிகிரி கருமைய நகர்வுனா இரவு பகல்ங்கிற கணக்கு தான். இரவு பகல்ங்கிறது ஒரு நாள். அப்போது ஒரு வீடு, இந்த வீடு கணக்கு தான் நம்ம ஏன் வீடு கணக்குன்னு வச்சு வீடு பேர் திரும்புதல். நம்ம சூரியன், நம்ம பூமி எல்லாம் இந்த மில்கி வேல இருக்கிற அத்தனை, அதாவது பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற அண்டத்தில் இருக்கிற அத்தனை கோள்களும் எல்லாமே திருப்பி போயிட்டுருக்குங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த கணக்குகள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மீண்டும் நல்லா விரிவாக பார்ப்போம்.